9ஆம் தலைமுறை ஜோதிடர் கோபால் ஐயாவுக்கு என் இனிய வணக்கங்கள். வணக்கம் மணிகண்டன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன். நீங்க நல்லா இருக்கிறீங்க? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். உங்க ஆசீர்வாதம் தான், நல்லா இருக்கேன். ஐயா, இன்னைக்கு என்னன்னா, நம்ம கடைசியா அந்த நட்சத்திர பலன்கள் போட்டிருந்தோம். ஆமாம். அதுக்கு முன்னாடி நம்ம பேசியிருந்தோம். என்னன்னா, ஒரு 93 நாட்கள் சூப்பரா அசியமாயிருக்கு, கிரகங்களை கரெக்டான சஞ்சாரத்துக்கு வந்திருக்காங்க, இது மிகப்பெரிய விஷயமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. நிகழக்கூட அதிசயமா இருக்கும், நிறைய பேருக்கு ஒரு வாய்ப்புகள் கிடைக்க போகுதுன்னு சொல்லியிருந்தீங்க. கண்டிப்பா. ஸோ அதை பத்தி நம்ம டீட்டெயிலாக பேசணும்னு சொல்லி இப்போ என்னன்னா, ஒவ்வொரு ராசியில இருந்து அந்த கோச்சார ரீதியாக இருக்கக்கூடிய விஷயங்கள் பார்த்துடலாங்க. எப்பவுமே மேச ராசியிலேருந்து ஆரம்பிப்போம். இந்த வருஷம் நம்ம பின்னாடி இருந்து ஆரம்பிப்போம், மீனத்திலேருந்து ஆரம்பிக்கலாங்க. ஏன்னா அது கொஞ்சம் அவங்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு, அந்த மீனத்துக்கு அந்த அதனால நம்ம லாஸ்ட்ல இருந்து போறோம். ஆமா, நல்ல விஷயம். ஆமா, ரொம்ப தத்தளிச்சிருக்காங்க, வாழ்க்கையில ஒரு ஒளி வேணும்னு நினைக்கிறாங்க. ஏன்னா வருஷம் பிறந்துருச்சு, கண்டிப்பா அவங்களுக்கு கிடைக்கும். சொல்லுங்க. சூப்பருங்க. இப்போ மீன ராசிக்கு நீங்க சொல்லக்கூடிய அந்த 93 நாட்கள் பலன்களை பத்தி பார்க்கலாங்க. அது என்ன குறிப்பா 93 நாட்கள் சொல்றீங்க, எதனால இங்க இருந்திருக்கீங்க? 93 நாட்கள் அப்படிங்கிறது மீனத்துக்கு ஒரு டைட்டிலா நான் வச்சிருக்கிறேன். அந்த 93 நாட்கள் அப்படின்னா கிரகங்களுடைய சஞ்சாரம். அப்போ குரு மீனத்திலிருந்து 4ஆம் இடத்துல இருக்கிறாங்க. அந்த குருவுடைய பார்வை சுக்கிர பகவான் மேல படுது. அது போக இப்போ இவங்களுக்கு தனாதிபதியும் பாக்யாதிபதியுமான செவ்வாய் பகவான் 10ல் இருக்கிறாங்க. அவரும் 15ஆம் தேதி உச்சபலமான மகரத்துக்கு 11ஆம் இடத்துக்கு போறாங்க. அது போக அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா மறுபடியும் அந்த மகரத்திலிருந்து பெயர்ச்சியாகி அந்த செவ்வாய் மறையிறாங்க. அப்ப மறையும் போது இவங்களுக்கு அடிதான் விழுகணும், அதுவும் விழுகாது. ஏன்னா அந்த குருவுடைய பார்வை கும்பத்துல படும்போது அந்த கும்பத்துல செவ்வாயும் இருக்கிறாரு, அங்கே சூரியனும் வரப்போறாரு. அப்ப பாத்தீங்கன்னா கேதுவும் 6ஆம் இடத்துல இருக்கிறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு நல்ல காலம் பிறக்கவிருக்கிறது அப்படிங்கிறது என்னுடைய கண்ணுக்கு தெரியுது. இதை அவங்களுக்கு சொல்லலாம் அந்த மீன ராசிக்காரங்களுக்கு. ஏன்னா அவங்க இப்போ இந்த 4 திசையிலுமே திரும்பி பார்த்து எந்த திசையில கடவுள் இருக்கிறார், எங்கிருந்து நமக்கு நல்ல பலனை கொடுக்கிறார், நமக்கு நல்ல பலனை கொடுப்பாரா, நமக்கு வேலை கிடைக்குமா, கல்யாணம் ஆகுமா, நம்ம நினைச்ச நிலைமைக்கு வருவோமா, நம்ம வயிறார சாப்பிடுவோமா அப்படிங்கிற எதிர்பார்ப்போடையும் ஏக்கத்தோடையும் மீனராசிக்காரர்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. எனக்கே ரொம்ப வருத்தமா இருக்குது. ஏன்னா அவங்க எப்பவுமே அவங்களுடைய கஷ்டத்தை வெளியில சொல்லிக்கிட்டதே இல்லை. அவங்க டிப்டாப்பா போவாங்க, டிப்டாப்பா வருவாங்க. அடுத்தவங்களுக்கு அறிவு சொல்றதுதான் அவங்களுடைய வேலை. இவங்களுடைய கஷ்டத்தை சொல்லி அவங்ககிட்ட இருந்து 10 ரூபா வாங்கி பிழைக்கணுங்கிற சூழலை இவங்க எப்பவும் நினைச்சு பார்த்ததே இல்லை. எப்பவுமே இவங்க பாக்கெட்ல இருந்து எடுத்து கொடுத்து தான் பழக்கம் ஒழியோ அடுத்தவங்க கிட்ட வாங்கி பழக்கம் இல்லை. அப்படிப்பட்டவர்களுக்கு அந்த நிலை மாறப்போகிறது. அப்ப அந்த பொசிஷன்ல இருந்து இவங்க தப்பிக்க போறாங்க அப்படிங்கிறது என்னுடைய கண்ணுக்கு தெரியுது. இது பாத்தீங்கன்னா கொஞ்சம் வீடியோ மூலியமா அவங்களுக்கு சொன்னோம்னா அவங்களுக்கு போய் சேரும், அவங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுவாங்க. கண்டிப்பா. ஏன்னா 7.5 சனிங்கிறது ஒரு விஷயத்துலதான் அவங்க தத்தளிச்சுட்டு இருக்கிறாங்க. கண்டிப்பா விடுதலை பெறுமா இல்ல தலை தப்புமா அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு தான் இருக்கிறாங்க. ஏன்னா இந்த வருஷம் 2026 பிறந்துருச்சு. இந்த வருஷமாவது நம்மளுக்காக சாதகமா இருக்குமா நேரம்? ஏன்னா ஒழுங்கான வேலையும் இல்லை, வேலை பார்க்குற இடத்துலயும் பாலிடிக்ஸ் பண்ணி அனுப்பிச்சு விட்டுறாங்க, சம்பள பாக்கியும் வச்சு விட்டுறாங்க, எங்க தொட்டாலும் பிரச்சனையா இருக்கிற மாதிரி தான் இருக்கிறாங்க. அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த நேரத்துல சூப்பரா இருக்குன்னு சொல்லியிருக்கிறீங்க. அது எந்தெந்த விஷயத்துல எந்தெந்த மாசத்துக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. அதாவது இந்த 2026 ஆரம்பம் இந்த வருடமாவது நம்மளுக்கு நல்லதை செய்யாதா, இந்த வருடமாவது நம்மளுடைய கஷ்டங்கள் தீராதா, நம்ம கஷ்டத்திலிருந்து மேல வரமாட்டோமா அப்படின்னு ஒரு ஏக்கத்தோடு இருக்கக்கூடிய மீனராசிக்காரர்களே, மீனராசிக்காரர்களுக்கு தெளிவா நான் ஒண்ணு சொல்றேன். இந்த 2026 உங்களுடைய பஞ்சமே விடிந்தது. உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் கரைய போகிறது. ஃபர்ஸ்ட் நான் சொல்றத நம்ப சொல்லுங்க. நான் சொல்றத நம்பி அவங்களுடைய வேலையை ஆரம்பிச்சாங்கன்னா கண்டிப்பாக நம்பர் 1 வந்துருவாங்க. அதற்கு காரணம் எப்படின்னா, இப்ப செவ்வாய் பகவான் அப்படிங்கிறது இவங்களுக்கு தனாதிபதி பிளஸ் பாக்யாதிபதி. அப்ப அந்த தனாதிபதியும் பாக்யாதிபதியும் இவங்களுடைய ஜாதகத்துல நல்லா இருந்தா தானே நம்மளுக்கு தனம் பிளஸ் பாக்கியம்
உயர்வு, நம்மளுக்கு வரவு செலவு, நம்ம கொடுக்கல் வாங்கல், ஒரு பிஸ்னஸ் பண்றோம் அதுல லாபம் இதெல்லாம் கிடைக்கும். அந்த செவ்வாய் பகவான் ஆப்பட்டது இப்ப 10ஆம் இடத்துல இருந்து இந்த ஜனவரி மாதம் 15ஆம் தேதி மகரத்துக்கு வராங்க. அப்போ இது கும்பத்துக்கு பார்த்தீங்கன்னா 11ஆம் இடம். அந்த மகரத்தில் செவ்வாய் பகவான் உச்ச பலம் அடைகிறார். ஆட்சியை விட உச்சம் பெருசு. அப்ப அந்த உச்ச பலம் அடையும் போது கண்டிப்பாக மீனராசிக்காரர்கள் ஒரு பெருகிருவாங்க. அவங்க அடகு வச்சிருந்த பூமியா இருந்தாலும் மீட்டுக்குவாங்க, அடகு வச்சிருந்த வீடா இருந்தாலும் அதை மீட்கக்கூடிய சூழ்நிலைகள் வரும். புதுசா ஏதாவது ரூபத்தை சொத்து வாங்கலாம். இல்லைன்னா பாத்தீங்கன்னா இவங்க எங்கே தோத்து போனாங்களோ, எங்கே எதை இழந்தார்களோ, எங்கே எதை தொலைச்சாங்களோ அது எல்லாமே அடையக்கூடிய வாய்ப்பு இப்ப அவங்களுக்கு வருது. அந்த தங்க நகையெல்லாம் வச்சதுல எடுத்துலாங்களா? கண்டிப்பாக. இப்ப இது 11ஆம் இடமே லாபஸ்தானம். அப்போ இவங்களுக்கு தொழில் ரூபத்திலேயோ ஏதாவது வருமானமோ இல்ல கொடுத்த பணம் இவங்களுக்கு வராத பணம் ஏதாவது நிலுவையில் இருந்துச்சுன்னா அதுவும் இப்ப வரும். ஏன்னா மீனராசிக்காரங்களுக்கு பணத்தை கொடுக்க தெரியும், கேட்டு வாங்க தெரியாது. அதை ஆர்டர் பண்ணியோ அதிகாரம் பண்ணியோ கொடுத்தே ஆகணும்னு சொல்லியோ அப்படி வாங்கவே தெரியாது. அவங்க கேட்டு விட்டுருப்பாங்க இல்லையா. இப்போ பாத்தீங்கன்னா நான் மீனராசி உங்களுக்கு பணம் கொடுத்துருக்குறேன், நீங்க எனக்கு கொடுக்கணும்னு சொல்லிதான் வாங்கினீங்க. நீங்க வாங்குற நேரம் உங்களுக்கு ஏதோ சூழ்நிலை கொடுக்க முடியல. ஆனா இப்போ ஏதாவது ரூபத்தில் உங்களுக்கு பணம் வந்துருச்சு, அந்த பணத்தை கொண்டு அவருக்கு கொடுக்கலான்னு சொல்லி நீங்க வருவீங்க. அந்த டைம் தான் இந்த டைம். அப்ப இந்த டயத்துல இவங்க அடகு வச்சது, அதான் சொன்னீங்க இல்லையா, அடகு வச்சது பூமியா இருந்தாலும் சரி, அது பொண்ணா இருந்தாலும் சரி, அப்ப இவங்களுக்கு அடகு வச்ச தங்க நகைகள் தன் வீட்டுக்கு சேரக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு. தன்னுடைய மனைவிக்கும் சந்தோஷம், தன்னுடைய மக்களுக்கும் சந்தோஷம். எப்பங்க ஆரம்பிக்குது இது பாத்தீங்கன்னா ஜனவரி 15ஆம் தேதி அந்த செவ்வாய் பெயர்ச்சி ஆறாங்க. அப்ப அந்த செவ்வாய் பெயர்ச்சி ஆறாங்கன்னா நான் சொல்லக்கூடிய பீரியட்லயே வந்துருது இல்லைங்களா. அந்த 93 நாட்கள் சொன்னீங்கல்ல, அது டேட் சொல்லுங்க என்னைக்கு. அந்த 93 நாட்கள் அப்படிங்கிறது ஜனவரி 23 இருந்து ஏப்ரல் 25ஆம் தேதி வரைக்கும். அப்ப இவர் 15ஆம் தேதி பெயர் செய்யறாரு இல்லையா. அப்ப அந்த 23 இருந்து இந்த ஏப்ரல் 25 அந்த 93 நாள்ல இது கனெக்ட் ஆயிருது இல்லைங்களா. அப்ப இந்த பீரியட்ல அவங்க பாத்தீங்கன்னா அடகு வச்ச நகைகளை கண்டிப்பாக திரும்ப வாங்கிடுவாங்க. இப்ப காசே இல்லாம இருக்கிறோம், தொழிலே இல்லாம இருக்கிறோம், எப்படி சார் நாங்க வாங்க முடியும் அப்படின்னு நீங்க நினைக்கிறது என்னுடைய மனசுல படுது. ஆனால் உங்களுக்கு தொழில் கிடைக்கும், வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். கண்டிப்பா நீங்க எதிர்பார்த்த வேலையில உட்காருவீங்க. உங்களுக்கு வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கண்டிப்பாக தீரும். இது மட்டும் இல்லைங்க, அந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு பாக்யாதிபதி, உங்களுக்கு 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் இருக்கிறது மட்டுமல்லாமல் அதுக்கு அடுத்ததும் பயிற்சி ஆகிறார். ஜனவரினா பிப்ரவரி மார்ச்ல அங்க வராது 12ஆம் இடத்துக்கு. அந்த 12ஆம் இடத்துக்கு வரக்கூடிய செவ்வாயை குரு பகவானும் பார்க்கிறார். அந்த 12ஆம் இடத்துக்கு செவ்வாய் வரும்போது மீண்டும் நாம திருப்பினது எல்லாமே நம்ம கஷ்டப்பட்டு மறுபடியும் கொண்டு வைக்க வேண்டியது வரும். நம்ம வாங்கின சொத்தையுமே இழக்க வேண்டிய சூழல் உருவாகலாம். இது மாதிரி பாத்தீங்கன்னா சில குழப்பங்களும் சில தடைகளும் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா 7 சனி நடந்துட்டு இருக்கு இல்லைங்களா. அப்ப அந்த 7 சனியும் இந்த செவ்வாயும் எல்லாம் ஒண்ணு சேர்ந்துருச்சுன்னா மிகப்பெரிய லாசத்தை எதிர்பார்ப்பீங்க. ஆனால் அந்த குரு பகவான் இந்த செவ்வாயை பார்த்ததுனால குரு மங்கள யோகம் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்குது. அதாவது ராசி அதிபதியே பாக்குறாரு. அதாவது பாக்குறவங்க யாருன்னா உங்க வீட்டுக்காரர் தான். அப்ப அந்த வீட்டுக்காரராகப்பட்டது அந்த பாக்யாதிபதியும் தனாதிபதியையும் அந்த குரு பகவான் பார்க்கும்போது குருமங்கள யோகம் அப்படிங்கிறது ஏற்படுது. அந்த குருமங்கள யோகத்தால் உச்சத்தில் இருந்த அந்த செவ்வாயை விட இன்னும் ஒரு படி மேல போவதற்கு வாய்ப்புகள் நல்லா இருக்குது. அது போக பாத்தீங்கன்னா இந்த உச்ச பலம், அதுக்கு அடுத்து இந்த குருவுடைய பலம், இது ரெண்டுமே மீன ராசிக்காரங்களுக்கு கிடைக்குது. அப்ப இந்த மீன ராசிக்காரங்களுக்கு இப்ப சனி இப்ப தன்னுடைய சொந்த வீட்டிலே இருக்கிறாங்க. ஆனா அதே சமயத்துல அந்த சனியுடைய வேட்டையே குரு பார்க்கிறார். அப்படி குரு பார்க்கும்போது இந்த சனியுடைய தொந்தரவுகள் பிரச்சனைகள்
குறையும். அப்போ அந்த செவ்வாயினுடைய அந்த அனுகிரகங்கள் இவருக்கு கிடைக்கும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த சமயத்தில் கொஞ்சம் கோபம் ஜாஸ்தியாக வரும். அந்த ஜனவரி 15 டு பிப்ரவரி வரைக்கும். ஏன்னா கொஞ்சம் ஆக்ரோஷம் வரும். செவ்வாய் உச்சமாகறாங்க இங்கே. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்தோம் கம்த்தோன்னு ஒரு முடிவு பண்ணியிருப்போம். அப்படி பண்ண வேண்டாம். ஏன் சொல்கிறேன்னா அந்த பீரியடில் உங்களுக்கு ஏதோ ஆலோசகரை வச்சுக்கோங்க, இல்லைன்னா உங்கள் மனைவியை கூட வச்சுக்கோங்க. இன்றைக்கி அவங்க சொல்கிறத கேட்டு நடங்க. திடீர்னு ஒரு முடிவெடுத்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதை செஞ்சிட வேண்டாம். அதுபோக சண்டைக்கு போகிறதோ, நம்ம வந்து வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் ஃபோர்ஸாக வரும். நம்ம எப்பவுமே அடிக்க மாட்டோம், ஒருத்தர் அடிச்சிருவோம். இது மாதிரி சூழ்நிலைகள்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இது வந்து நெகட்டிவ். இதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வம்பு வழக்கு கோர்ட்டு இது 7 சனி நடக்கிறதுனால இது கனெக்ட் ஆயிரும். அப்போ இந்த இடத்துல நாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கணும். அது குறிப்பாக சொன்னோம்னா ஜென்மச்சனியாக நடக்குது. கண்டிப்பாங்க. அப்போ இந்த சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கோர்ட்டுக்கு போக வேண்டியதோ, கோர்ட்டு வாசலை மிதிக்க வேண்டியதோ, இல்லை ஸ்டேஷனுக்கு போக வேண்டியதோ, இல்லை வீண் பழி நம்ம மேலே வரக்கூடிய வாய்ப்புகளோ இந்த மாதிரி சூழ்நிலையும் ஒரு பக்கம் இருக்குது. இதையும் கவனித்து நன்றாக பார்த்து நடந்து கொள்ள வேண்டும் மீனராசி நேயர்கள். சிறப்புங்க, அருமையாக சொன்னீங்க. இப்போ என்னன்னா இந்த காலகட்டத்தில் இந்த 93 நாட்களில் திருமண வாய்ப்புகளில் வாய்ப்பு இருக்கா? அதாவது மீனராசிக்கு வந்துங்க குரு பகவான் ஆகப்பட்டது இவங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்தையே பார்க்குறாங்க. அப்போ அந்த 12ஆம் இடத்தை பார்க்கும்போது அயன சயன போகஸ்தானம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா திருமண வாழ்க்கை, திருமணம் ஆனவங்க அவங்க இல்லற வாழ்க்கை, அவங்களுடைய குடும்ப வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதே சமயத்தில் புது உறவு, அப்போ தன் வீடு தேடி வரக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் இருக்குதானா? இருக்குது. அதற்குண்டான முயற்சிகளை இப்போ பண்ணலாம். இப்போ பண்ணுனாங்கன்னா இந்த ஜனவரி 2ஆம் தேதி குரு பெயர்ச்சி ஆறாங்க. அப்போ அந்த ஜனவரி 2ஆம் தேதிக்கு மேலே அந்த திருமணம் அந்த ஏற்பாடுகள் இவங்க வீட்டில் நடக்கும். இப்போ வந்து முயற்சி பண்ணலாம், ஒரு பொண்ணை பார்க்கலாம், பேசி வச்சுக்கலாம், ஒரு மாப்பிள்ளையை பார்க்கலாம், இதான் மாப்பிள்ளை இதான் பொண்ணு அப்படிங்கிற அளவுக்கு பேசி வச்சுக்கலாம். அந்த திருமணம் செய்வது அப்படிங்கிறது கரெக்டாக அந்த ஜூன் 2ஆம் தேதி அந்த குரு பயிற்சியாகும். அந்த குரு கடகத்துக்கு போறாங்க, உச்ச பலம் பெறாங்க. அந்த உச்ச பலத்தோடையே 9ஆம் பார்வையாக மீன ராசியவே பார்க்கறாங்க. எப்படிப்பட்ட ஒரு அருமையான அற்புதமான ஒரு பாக்கியமான டைம் பாருங்க. அப்ப இந்த மாதிரி டைம் இந்த 12 ராசிக்காரங்களுக்கும் கிடைக்காத ஒரு நேர காலங்கள் இந்த மீன ராசிக்காரங்களுக்கு கிடைக்குது. ரொம்ப வலுவா இருக்குது. அதனால திருமணங்கள் கண்டிப்பாக கூடி வரும். இன்னொன்னு பாருங்க, இது வந்து 5ஆம் இடம். இந்த 5ஆம் இடத்துல குரு உச்சமாகிறார். அதனால மீன ராசியில பிறந்து இன்னைக்கு வரைக்கும் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்கன்னா அவங்க சில குறைகளோடு வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அதுல முதல் குறை என்னன்னா, எனக்கு குழந்தை இல்லை, ஆண் குழந்தையும் இல்லை, பெண் குழந்தையும் இல்லை. அப்ப அந்த குழந்தை வரம் கேட்டு எத்தனையோ கோயிலுக்கு போய் மன்றாடி சாமியை கும்பிட்டு, குலதெய்வத்து கோயிலுக்கு போய் குலதெய்வத்தையும் கும்பிட்டு இன்னைக்கு வெறுத்து போய் கிடக்குறாங்க. எந்த சாமியுமே இல்லை, அது கொடுக்கும்போது கொடுக்கட்டும் அப்படின்னு மனசுல ஒரு ரணம், ஒரு வேதனையோடு வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு எல்லாமே இப்ப நான் சொல்றது என்னன்னா, இதை வேணா குறிச்சு வச்சுக்க சொல்லுங்க. இந்த 5ஆம் இடத்துக்கு குரு வரும்போது, அதுவும் உச்ச பலம் பெறும்போது, அந்த குருவே உங்க ராசியை பார்க்கும்போது இந்த வருடத்தில் கண்டிப்பாக கரு நிற்கும். நீங்க குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக அடைவீர்கள். அப்போ வந்து உங்களுக்கும் அது சந்தோஷம், உங்களை பெற்றவங்களுக்கும் ஒரு திருப்தி, அந்த மன குறைங்கிறது தீருது, எல்லாருமே நல்லா இருப்பீங்க. அந்த பல நாள் குறை இந்த 2026 கண்டிப்பாக மீனராசிக்காரங்களுக்கு தீரும். இதுல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படக்கூடியவங்க பெண்கள் தான். ஏன்னா இப்ப இந்த குழந்தை இல்லைங்கிறதுக்கு ஓசரம் கணவர் சைட்ல என்ன பண்றாங்கன்னா, இவருக்கு வேற கல்யாணம் பண்ணி வைக்கலாம், வேற கல்யாணம் பண்ணி வச்சா அது குழந்தை கிடைக்கும் இல்லையா, அவங்க அப்படி வாழ்ந்துட்டு போறாங்க அப்படின்னு நினைக்கும் போது இந்த பெண்ணுடைய வாழ்க்கை பாதிக்கப்படுது இல்லைங்களா. அப்ப இந்த பெண்ணுக்கு அந்த குழந்தை பாக்கியம் கிடைக்கும் போது அந்த சான்ஸே அவங்களுக்கு பேசுறதுக்கு இல்லாம போகுது இல்லையா. அது மாதிரி ஒரு அற்புதமான பாக்கியம் இந்த பீரியட்ல நடக்கும். அதனால பெண்களுக்கு
மிகப்பெரிய ஒரு வாழ்க்கை, ஒரு நல்ல சந்தோஷம் கிடைக்கும். அப்ப இந்த கடன் பிரச்சனையில முற்றிலும் தீர்க்கான வாய்ப்புகள் இருக்குங்க ஐயா? இந்த கடன் பிரச்சனை வந்துங்க கிட்டத்தட்ட ஒரு 70%, ஒரு 80% தீரும். ம். ஏன்னா வந்து இப்ப ஜென்மத்தில் இருக்கக்கூடிய சனி ஏதாவது ரூபத்துல தொழிலையோ அடுத்தவங்ககிட்டயோ நாம் எங்கேயோ ஒரு ரூபத்துல கடன் அடைஞ்சிருக்கணும். அந்த கடன் நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா இருக்குதுங்கிற சூழ்நிலை இருந்துட்டே இருக்கணும். ம். அப்ப அந்த கொஞ்சமாவது கடன் கண்டிப்பா உங்களுக்கு இருக்கும். அந்த ஜென்மத்துல இருந்து மேச ராசிக்கு அந்த சனி வரும்போது இவங்களுக்கு கடன் பூர்த்தி ஆகும். சரிங்க. இப்போ தொழில் பண்ணணும்னு நான் நினைக்கிறாங்க, சுயமா ஒன்று பண்ணணும்னு. இந்த காலகட்டத்தில் ஆரம்பிக்கலாமா? நல்ல கேள்வி, நீங்க கேட்ட கேள்வி. இந்த காலகட்டத்தில் ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறத விட இந்த குரு பகவான் 5ஆம் இடத்துக்கு வர்றாங்க இல்லையா, ம். அது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஸ்டாரான நேரம் உங்களுக்கு. அதற்கு முன்னாண்ட நாம் இப்போ ஆரம்பிக்கலாம் அப்படிங்கும்போது தனாதிபதியும் பாக்யாதிபதியும் நமக்கு நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க. அப்போ இப்போ ஆரம்பித்தாலுமே நம்மளுக்கு பாதி லாபம் கிடைக்கும். மீதி லாபமாகப்பட்டது அந்த ஜூன் மாதம் 2ஆம் தேதிக்கு மேலே அப்படி கண்டினியூ ஆகிடும். குரு பயிற்சி ஆகும்போது. குரு பயிற்சி ஆகும்போது இது வந்து ஒரு அட்டகாசமான டைம். நீங்கள் கேட்ட கேள்வியுமே ஒரு அற்புதமான கேள்வி. இந்த 7.5 சனியில் நாம் ஆரம்பிக்கலாமா வேண்டாமா, ஆரம்பிச்சா லாஸ் ஆயிருமா, நம்ம இருக்கிறத கடன் வாங்கி கஷ்டப்பட்டு நகையெல்லாம் அடகு வச்சு இதை செய்ய போறோமே, நம்ம நல்லா இருப்போமா, இல்லை கீழே விழுந்துட்டா எந்திரிக்க முடியாதே அப்படிங்கிற விஷயத்துல நிறைய பேர் தத்தளிச்சுட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு நான் சொல்றது என்னன்னா, தைரியமாக ஆரம்பிங்க. இந்த கோல்சார பலன் பிரகாரம் எல்லாமே நல்லா இருக்குது. அப்படி நீங்க ஆரம்பிக்கும்னு நினைச்சீங்கன்னா உங்களுடைய ஜாதகத்தில் என்ன தசை நடக்கிறதோ அந்த தசை தான் ஒரு மனிதனை கொல்லும், ஒரு மனிதனை வெல்லும். அப்ப அந்த ஜாதகத்தையுமே ஒரு முறை நீங்க பார்த்துக்கிறது நல்ல விஷயம். அப்போ உங்க குடும்ப ஜோசியரை பாருங்க. அப்படி இல்லைன்னா நிறைய பேர் எங்கிட்ட ஜாதகம் அனுப்புறாங்க, நாமளும் பார்த்து சொல்லிட்டு இருக்கிறோம். விருப்பம் வந்தா அனுப்பிச்சு வைங்க, பார்த்து சொல்றோம். ரொம்ப அற்புதமா சொன்னீங்க. மீண்டும் அடுத்த காணொளியில் அடுத்தடுத்த ராசிகளை பத்தி பார்க்கலாம். நன்றிங்க. ரொம்ப நன்றிங்க மணிகண்டன்.